இன்னும் சற்று நேரத்தில் பாஜக, பாமக இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு பாமக கூட்டணி என்பது உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் ராமதாசினுடைய தைலாபுரம் இல்லத்திற்கு சென்று அங்கு இந்த ஒப்பந்த கையெழுத்து என்பது இடப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். அதாவது பாஜக கூட்டணியில் பாமக இணைவது குறித்து நேற்று முடிவெடுத்து அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பாஜகனுடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகிய இருவரும் தற்போது தைலாபுரம் வந்துள்ளனர். தற்போது அவர்கள் வந்திருக்க காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் வந்து இந்த ஒப்பந்தம், அதாவது பாஜக கூட்டணியில் பாமகவு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்து ஒப்பந்தங்களும் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து கையெழுத்தாக உள்ளது. கையெழுத்தான பிறகு அதிகாரப்பூர்வமாக இவர்களை அறிவிக்குள்ளனர். தற்போது இருவரும், அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலையும் அமைச்சர், அதாவது மத்திய ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் இருவரும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்திற்கு வந்துள்ளனர். தற்போது அவரை வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து வரவேற்று வரும் காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் சில நிமிடங்களில் இவர்களுக்கு எத்தனை தொகுதி என்பது குறித்த ஒப்பந்தத்தில் இரு தலைவர்களும் கையெழுத்து இடைய உள்ளனர். தற்போது அவர்களை வரவேற்ற அன்புமணி ராமதாஸ் சால்வை அணித்து அவர்களை இருவரையும் வரவேற்று தற்போது உள்ளே அழைத்து செல்லும் காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், அதிமுகவோடு பாமக கூட்டணிக்கு செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த கூட்டணி உறுதியாகிவிட்டது அப்படின்லாம் நேற்று சொல்லப்பட்டது. திடீர் திருப்பமா பாஜகவோடு பாமக கூட்டணியை உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில எத்தனை தொகுதிகள் அப்படின்றது பாமக தரப்புல இருந்து பாஜக விட்ட கேட்கப்பட்டிருக்கு? எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற உத்தேச பட்டியல் எதுவும் கிடைச்சிருக்கா சிவச்சந்திரன்? அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கூட்டணியோடு இணைப்பதற்காக அதிமுக வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஒரு 6 முறை வந்து தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை ரகசியமாக சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தார். குறிப்பாக அவர்களுக்கு 7 நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்குவதாக வந்து உறுதியளித்து அந்த கூட்டணியை உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக நேற்று காலையில் தான் வந்து திடீர் திருப்பமாக அவர்கள், அதாவது பாமக தரப்பு பாஜகவுடன் கூட்டணி சேர்வு என்ற தகவல் வெளியாகி நேற்று மாலை அதிகாரப்பூர்வமாக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலர்கள் கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்தில் வந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம பாஜக டெல்லியோடு கூட்டணி செல்கிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இந்நிலையில தான் தற்போது இந்த கூட்டணியில் ஒப்பந்தம் இடுவதற்காக தான் தற்போது வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது பாமக தலைவரின் இல்லமான தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் தான் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலையும் அமைச்சர் எல் முருகனும் வந்துள்ளனர். அதாவது இவர்களுக்கு வந்து 10 தொகுதிகள் வந்து வழங்கப்படுவதாகவும் வந்து உறுதியளித்தாக கூறப்படுகிறது. அதாவது கடலூர், ஆரணி, சேலம், தருமபுரி, திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 தொகுதிகள் வந்து இவருக்கு ஒதுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகின. இன்னும் சற்று நிமிடங்களில் முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைத்தவிடம் இவர்கள் இருவரும் தற்போது உள்ளே சென்றுள்ளனர். சந்தர்ப்பத்தில் அவர்கள் வரவேற்று அன்புமணி ராமதாஸ் அழைத்து சென்றுள்ளார். அதன் பிறகுதான் இந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திடுவார்கள். அதன் பின்னர் செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளனர். அந்த செய்தியாளர் சந்திப்பில் முழுமையான அந்த விவரம் நமக்கு கிடைக்கப்படும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாக இருப்பதா சொல்லியிருக்கீங்க. இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தைலாபுரம் இல்லத்திற்கு பாஜக நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்போ பாஜக தரப்பிலிருந்து மூத்த நிர்வாகிகள் யாரெல்லாம் இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருக்காங்க, அதே போல பாமக தரப்புல யாரெல்லாம் அங்க மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க சிவச்சந்திரன்?
அதாவது பாமக தரப்பில் பாமக நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், மாநில நிர்வாகிகள் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே இங்க முன்னதாகவே வந்திருந்தனர். பாஜக சார்ந்த அந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பாமக, அதாவது பாஜக துணைத் தலைவர் ஏஜி சம்பத் இந்த காலையிலேயே முன்கூட்டியே வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் ஸ்ரீ வினோபா செல்வம் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் எல்முருகன் தான் தற்போது சென்றுள்ளனர். அவர்களுடைய இல்லத்திற்கு உள்ளே சென்று விட்டனர். இன்னும் சற்று நேரத்தில் எந்தெந்த தொகுதி யார் போட்டியிடுவது என்பது குறித்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதுதான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த முழுமையான தகவல் வெளியாகும். தற்போது உள்ளே சென்று உள்ளதுதான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது ஒருபுறம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று இன்னும் சற்று நேரத்தில் அது இறுதி கட்டத்தை எட்டக்கூடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த சூழல்ல சேலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அந்த மேடையில் ஏற்றணும் அப்படின்றது பாஜகவோட விருப்பம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த கூட்டத்தில் பாமக இன்று பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சிவச்சந்திரன்? கண்டிப்பாக அதனால்தான், அதாவது சேலத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் அந்த கூட்டத்தில் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை அந்த மேடையில் நிறுத்துவதுதான் அவர்களுடைய இலக்காக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நேற்றே கூட்டணியை இறுதி செய்துவிட்டு இன்று காலையிலேயே இந்த நிகழ்ச்சியை தற்போது, அதாவது இந்த கூட்டணி குறித்து இறுதி செய்யும் ஒப்பந்தத்தினை செய்வதற்காக தான் இந்த காலையிலே இந்த 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். தற்போது இந்த கூட்டணிக்கான ஒப்பந்தம் முடிந்த பிறகு இவர்கள் சேலம் சென்று அந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் எனவே தகவல்கள் வெளியாகி இருக்கிறன. கண்டிப்பாக பாமக தரப்பில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் அந்த கூட்டத்தில் பங்கேற்று மோடியுடன் பங்கேற்பார்கள் என அதிகாரப்பூர்வ தகவல்களும் தற்போது நமக்கு கிடைத்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.